ஒரு வரலாற்று நாயகன். மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு 100 ஆண்டு கால வரலாறு. கடைசி நொடி வரை இந்த நாட்டிற்கு மக்களுக்குமாக நடந்து உழைத்த ஓய்வெறியா உழைப்பாளி. கட்சி பிறந்தப்பவே பிறந்தவர் 1925 நமது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாறு. அரசியல்வாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர். கட்சி நிதி 1 கோடி ரூபாய் நிதியாக அவர்கள் கொடுத்த போதும் கூட, உயரத்திற்கு அரசியலில் வந்தாலும் கூட சொந்த வீடு கூட வைத்துக் கொள்ளாத தலைவரை தமிழகம் பெற்றிருந்திருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வைக்க முடியாத அளவிற்கு மனித புனிதனாக வாழ்ந்த ஒரு மகான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் வாழ்ந்தானா என்று எண்ணி எண்ணி வியக்கிற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செழுமைப்படுத்தி கொண்ட ஒரு மகத்தான மேதை. இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டக்காரர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றிலே மண்ணை அள்ளி அந்த ஆற்றின் வளத்தை சிதைக்கிறார்கள் என்று போராட்டத்தை முன்னெடுத்த போது எங்களோடு ஆற்றுக்கு நடுவிலே மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த ஒரு மாபெரும் வீரர் எங்களுடைய ஐயா நல்லக்கண் அவர்கள். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மாண்புமிக்க மனித பாங்கு, அந்த மாண்பு அவரிடத்திலே இருந்தது. நல்லக்கண்ணு என்பது தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு 100 ஆண்டு கால வரலாறு. வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழித்தடம் என்பதில் யாரும் மறுக்க முடியாது. இந்த தமிழ் சமூகம் உள்ளவரை நல்லக்கண்ணு என்கிற அந்த நல்ல தலைவனினுடைய பெயர் எல்லாருடைய இதய சுவற்றிலும் எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு வேணாலும் அவரை பற்றி புகழ்ந்து நெகிழ்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை, படிப்பினையை நமக்கெல்லாம் விட்டு சென்ற ஒரு வரலாற்று நாயகன் எங்களுடைய ஐயா, நம்முடைய ஐயா நல்லக்கண் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர். கடைசி நொடி வரை இந்த நாட்டிற்கு மக்களுக்குமாக நடந்து உழைத்த ஓய்வெறியா உழைப்பாளி, உன்னத போராளி இன்று நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியை தருகிறது. நாங்கள் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பை பெற்ற பிள்ளைகள். எங்கள் மீதெல்லாம் அளப்பரிய அன்பை பொழிந்த ஒரு தந்தை. அவரை இழந்து நிற்கிறோம் என்பதை நினைக்கும் போது மிகுந்த துயரம் வாட்டுகிறது. ஆனால் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், நான் பெரிதும் நேசிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள், அதில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள், தோழர்கள், தமிழ் சமூக மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். எங்களுடைய ஐயா நல்லக்கண்ணிற்கு அவர் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய செவ்வணக்கத்தை செலுத்தும். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்தப்பவே பிறந்தவர் 1925 நமது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வரலாறு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர். தமிழகத்தின் என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து இருக்கும். இப்போ கடைசி வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. நாட்டுக்காக அவர் சேவை செய்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடலையுமே இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர்
கொடுத்துருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இது எல்லாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும் என்பதற்காக சிறந்த முறையில் வாழ்ந்தவர் அவர். தன் வாழ்நாளிலேயே நாட்டுக்காக உழைத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் கழகத்திற்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்நாளில் பார்த்து பழகிய, நம்பி பயணிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய தத்துவ பேர்வழி நல்லக்கண்ணையா. நல்லக்கண்ணையாவுக்கும் அவரோட ஊருக்கும் என்னோடய ஊருக்கும் இடையில ஓடினது ஒரே ஒரு தண்டவாளம் தான். அந்த தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் அவர் வாழ்ந்துருக்காரு, அதுக்கு இந்த பக்கம் நான் வாழ்ந்துருக்கேன். சென்னையில் பரியர் மாலுக்கு அப்புறம் அவர் இங்கே பரியர் மால் ரிலீஸ் ஆன நாட்கள்லேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நாட்களில் அவர் பேசினது எல்லா வார்த்தைகளும் நினைவில் இருக்கு எனக்கு. இத்தனை யுகங்கள் ஆனதுக்கப்புறமும், இத்தனை வருடங்கள் ஆனதுக்கப்புறமும் இன்னும் மாறாமல் இருக்கிற, இன்னும் பிளவுபட்டு இருக்கிற மண்ணின் மீதும் மக்கள் மீதும் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதை மீட்டெடுக்கணும், அதை மாற்றணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளி தான் தோழர் நல்லக்கண்ணையா. அவரோட மறைவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண சொல்கிறது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா என் வாழ்க்கையில், அதுவும் தென் மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தராக சொல்கிறேன், தன்னோட வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் எந்த ஒரு சாதிய மத பெருமிதங்களோ, முக்கியமாக சொல்லப்போனால் சாதிய பெருமிதங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, எடுத்து தன் பக்கத்தில் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை, ஒரு மிகப்பெரிய தத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. ஒரு திருநெல்வேலிக்காரனா, ஒரு சிறைவட்டத்துக்காரனா ஒரு தூரம் பயணித்து வந்து அவரை பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டு போகிறதுல என் வாழ்க்கையோட முக்கியமான பாகமாக, முக்கியமான ஒரு பங்காக, முக்கியமான நாளாக பார்க்குறேன். தோழர் நல்லக்கண்ணையாவோட புகழும், அவரோட தத்துவமும், அவரோட கனவுகளும் அத்தனையுமே நிறைவேறணும். ஐயா நம்மளுடனே இருக்கிறார். ஐயாவுக்கு என்னோட அஞ்சலியை சமர்ப்பித்திருக்கிறேன். நன்றி. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மறைவு என்பது இன்றைக்கு தமிழகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான செய்தியாக இருக்கிறது. ஐயா நல்லக்கண்ணுவை போல் ஒரு அரசியல் தலைவர்கள் நமது நாட்டில் இன்னும் நிறைய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா மக்களையும் அனுசரித்து எல்லா கட்சி தலைவர்களிடமும் சகோதரனைப் போல பழகுவதற்கு அவர் உதாரணமாக திகழ்ந்தவர். கட்சி நிதி 1 கோடி ரூபாய் கட்சி நிதியாக அவர் கொடுத்த போதும் கூட அந்த பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்த மகான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். தகைசால் தமிழர் விருதை பெற்றவர். அதன் மூலம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த 10 லட்சம் ரூபாயையும் திருப்பி அரசாங்கத்திற்கே கொடுத்த தகைசால் தமிழர் பெருந்தலைவர். தனக்கு அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் நிதி கொடுக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக திருப்பி கொடுத்தவர். தூய வாழ்க்கையை மேற்கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மிக மிக நெருக்கமானவர். திருத்துறைப்பூண்டி அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களும் எப்பொழுதெல்லாம் திருநெல்வேலிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கட்சி மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட, கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட எங்கள் வீட்டுக்கு வருகை தந்து ஒரு உறவினர் போல, உறவினர் தான், அந்த அளவுக்கு மிகப்பெரிய பண்பாட்டுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு என்பது தமிழ் சமுதாயத்திற்கும் அவர்கள் சார்ந்த இயக்கத்திற்கும் மிகப்பெரிய பெயர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நானும் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் அவர்களுக்கு எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்தி வந்திருக்கிறோம். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம். மரியாதைக்குரிய ஐயா
நல்லக்கண்ணு அவர்கள் நம்மளிடத்தில் இல்லை என்பது நம்ப முடியாத ஒன்று. ஐயா அவர்களுடைய அரிய பணி, ஏழை எளிய மக்களிடத்தில் அவர் காட்டிய பரிவு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மகான். எப்பொழுதுமே அடித்தட்டு மக்களினுடைய நலனில் ரொம்பவும் அக்கறை கொண்ட ஒரு தலை சிறந்த மகனாக அவருடைய முழு வாழ்க்கையும் வாழ்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். நாம் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு அரசியலில் ஒரு முன்னுதாரணமாக, இன்றைய இளைஞர்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவராக அவர் இருந்து வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பொது வாழ்வில் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு சராசரி மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு அரசியலில் வந்தாலும் கூட இன்றைக்கும் கூட அவருக்குன்ட்டு ஒரு சொந்த வீடு கூட வைத்து கொள்ளாத ஒரு அரிய தலைவரை தமிழகம் பெற்றிருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவருடைய மறைவு நம்மளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த துயரத்தில் நாம் அனைவரும் அவரிடத்தில், அவருடைய குடும்பத்தாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்க தொண்டர்கள் கூட நாம் அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வோம். ஐயா அவர்களுடைய ஆன்மா இறைவனை சேர நாம் பிரார்த்திப்போம். அனைவருடைய வேண்டுகோளுமே பாரத ரத்னா வரணும் அப்படின்றத எல்லாருடைய கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இணையமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் அதை மேலெடுத்து சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயக்கத்தினுடைய தோழர்கள் எவ்வாறு அரசியல் நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை இன்றைக்கு தமிழகம் இழந்திருக்கிறது. அவர் கடினமான பாதையில் நடந்து வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தோடு அரசியல் பணியில் ஈடுபடுபவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக்காட்டாக திறந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அவர் காட்டிய வழியில், அவர் இந்த நாட்டிற்கு செய்த அரும்பணியில் தியாகத்தை எண்ணி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் எவ்வாறு நம்முடைய அரசியல் பயணத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற அனைத்து நிலைகளிலும் நின்று நல்வாழ்வு கேட்டிய ஒரு நல்ல தலைவரை, பண்பான தலைவரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அவரை இழந்து மனசுத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும், ஐயா நல்லகண்ணு அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அவருடைய புகழ், அவருடைய அரசியல் நாகரிகம் இந்த நாடு உள்ளவரை அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நினைவு கூறுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராகவும், பொது வாழ்வில் நேர்மை, தூய்மை, தனிமனித ஒழுக்கம், அறம் சார்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்த மகத்தான தலைவர், என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறப்பு என்பது நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் ஒரு மாபெரும் ஈடு செய்ய முடியாத பேர் இழப்பாகும். வயதில் சிறியவனாக இருந்தாலும் பல்வேறு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு நல் வாய்ப்பை பெரும் பேராக நான் கருதி, தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய அனைத்து
அரசியல் மாநாடுகளிலும் கருத்தரங்குகளிலும் கூட்டங்களிலும் எமது அடுத்த தலைமுறை இளைய தலைமுறை எமது கட்சி நிர்வாகிகளுக்கு ஐயா அவருடைய இந்த நேர்மையான வாழ்வை, பொது வாழ்வில் தூய்மையான அவருடைய வாழ்வை எமது கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் எடுத்துரைப்பேன். பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்திக்கின்ற போதும் நாம் வாழுகின்ற காலத்தில் இப்படி ஒரு மகத்தான தலைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை என்னால் இயன்ற அளவுக்கு இளைய தலைமுறைக்கு கடத்திருக்கிறேன். 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை எளிமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய இந்திய அளவிலான அரசியல் தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிற அந்த மகத்தான தலைவனுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக செவ்வணக்கத்தை நாங்கள் உரித்தாக்குகிறோம். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் உறவுகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்களுக்கும் என் இரங்கலை பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அவரை போற்றுகின்ற வணங்குகின்ற வகையிலும் இப்படி ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக அவருக்கு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும். முடிந்தால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளை தமிழ்நாடு அரசின் விடுமுறை நாளாக அறிவித்து அனைத்து அரசு கல்லூரி பள்ளிகளிலும் இப்படி ஒரு மகத்தான தலைவர் 101 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணில் சாகின்ற போது கூட அரசு மருத்துவமனையிலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டு எளிய முறையில் வாழ்ந்த, மக்களுக்காக போராடிய, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாழ்ந்த, ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து நின்ற சமத்துவ சமூக நீதி போராளி என்பதை எம் தமிழ் சமூகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு நல்வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த வேண்டும். இனி வரும் காலங்களில் மாணவர் செல்வங்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கான தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் ஐயாவுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் முன்வைக்கிறேன். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.